வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். படித்த இளைஞர்கள் மிகவும் யோசித்து அரசியல் களத்திற்கு யார் யார் வருகின்றார்கள், அவர்கள் எதற்காக வருகின்றார்கள் என்பதை அறிந்து அவர்களிடம் சேர்ந்து இணைய வேண்டும். ஏனென்றால் கட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு அரசு பதவியில் இல்லாமலேயே பல கோடிகளை கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் அவர்கள் அரசு அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். மீண்டும் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். யார் நல்லவர்கள், எதற்காக வருகின்றார்கள், என்ன நோக்கத்திற்காக வருகின்றார்கள் என்பதை நாம் அறிந்து அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். இன்று அவர்களிடம் பணம் உள்ளது என்பதற்காக உங்களிடம் நன்றாக உங்களை மயக்கும் அளவிற்கு பேசுகின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு துணை நின்ற கூடாது. ஏனென்றால் உங்களிடம் நன்றாக பேசுபவர்களைப் போல் பேசி அரசு பதவியில் இல்லாத போதே கோடி கோடியாக பணத்தை சுருட்டியவர்கள் அரசு பதவிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை இளைஞர்கள், படித்தவர்கள், சகோதர சகோதரிகள் நீங்கள் அதை தெரிந்து அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். இன்று பணம் இருக்கின்றது அவர்களிடத்தில் என்பதற்காக நாம் அவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு துணையாக நின்றோம் என்றால் இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் பின்னால் நம்மளுடைய வாரிசுகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிகவும் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிந்து நல்லவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். எதற்காக வருகின்றார்கள், என்ன நோக்கத்திற்காக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நாம் அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் ஒரு நல்லது செய்வதற்காக நாம் துணையாக இருக்க வேண்டுமே தவிர கெட்டவர்களுக்கு எந்த ஒரு காரணத்தினாலும் படித்த இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் நாம் துணை நின்றக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் தெரிவிக்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், யார் எதற்காக வருகின்றார்கள், என்ன நோக்கத்திற்காக வருகின்றார்கள் என்பதை உணர்ந்து நாம் அவர்களுக்கு துணை நின்றால் கண்டிப்பான முறையில் மக்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் இருப்பதற்கு அது உதவும். இல்லை என்றால் இன்று நல்லா இருப்பதை போல் தோன்றும், ஆனால் அது நல்லா இருக்க முடியாது. ஆதலால் படித்த இளைஞர்களும் சகோதர சகோதரிகளும் நன்கு தெரிந்து நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதற்காக வருகின்றார்கள் என்பதை உணர்ந்து துணை நிற்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன்.